ஆர்சிபி 2025ல சும்மா இப்படி 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 அப்படி போய்கிட்டு இருக்காங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்சிபி தொடர் வெற்றிகள் பல இடங்கள்ல வந்துகிட்டு இருந்தாலும் ஹோம்ல இல்லாத வெற்றியை இந்த முறை அதுலயும் எடுத்துட்டாங்க. ஆர்ஆர் அணியை தோக்கடிச்சு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மைடியா எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. ஆர்சிபிங்க, ஆர்சிபி என்ன மாதிரி ஒரு விளையாட்டுல ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்சிபி ரசிகர்கள்லாம் அப்படியே பூரிப்பாக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பிளே ஆஃப்ஸை நோக்கி ஒவ்வொரு இன்ச்சா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சில அடிகள் தான், இங்கே ஒரு அடி அங்கே ஒரு அடி போட்டால் பிளே ஆஃப்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு 2-3 விக்டரிகளில் தங்களுடைய இடத்தை பதிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்சிபி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இந்த வருஷம் வந்துட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமான காரணம்னு நீங்கள் 1-2 சொல்லவே முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கான பாசிட்டிவ்ஸ் இருந்துகிட்டே இருக்குது ஆர்சிபிக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். நடந்து முடிஞ்ச இந்த ஆர்ஆர் மேட்சுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தது 19th ஓவரில் ஜாஷ் ஹேசல்வுட் போட்ட அந்த ஒரு 6 பால், அந்த 6 டெலிவரியில் மேட்சே மாறிச்சு மொத்தமாக. அவ்வளோதான் ஆர்ஆர் முடிக்க போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு பவுலர் இந்த ஒரு ஓவரில் போட்டார். ஸோ ஒரு பவுலரை நம்ம 1 கோடி 2 கோடி எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குறதுனாலையோ ஒரு மிக முக்கியமான பிளேயருக்காக நம்ம வெயிட் பண்ணி எப்படியாவது நீங்கள் மற்றதெல்லாம் எனக்கு இந்த ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு பிளேயர் அடிக்கிறதுங்கிறது ஆக்ஷனில் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு டீமுக்கு அது உதவுதுங்கிறத நம்மளால இந்த ஆர்சிபியோட ஆக்ஷன் மூலமாக பார்க்க முடியுது. லியம் லிவிங்ஸ்டன் போன்ற பிளேயர் பேக்கப்பாக டக் அவுட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் பாருங்கள், பல டீம்களுக்கு இதுக்கு முன்னாடி விளையாடும் போது அந்த டீமுடைய மெயின் பிளேயரா விளாடுறாரோ இல்லையோ, நீ பிளேயிங் லெவலில் இருந்து தான் ஆகணும், எதனா எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு பல டீம்ஸ் அவரை பிளேயிங் லெவலில் வச்சுக்கிட்டே இருந்த காலம் போய் இன்னைக்கு நீங்கள் லியம் லிவிங்ஸ்டனை தைரியமாக டக் அவுட்டில் வெளியே உட்கார வைக்கிற அளவுக்கு ஆர்சிபி நல்லா விளையாடுதுன்னா அது சொல்லும் இந்த வருஷம் ஆர்சிபியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்குன்றது. அங்கங்கே ஒரு வெற்றின்றது இல்லாமல் ஆங்காங்கே வெற்றியாக அடித்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியோடைய இந்த வெற்றி பயணத்தில் மிக முக்கியமாக அவங்களுடைய பவுலிங் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பேட்டிங் விராட் கோலி இருக்கிறாரு, ஒரு ஃபேஃப் இல்லைனா இன்னைக்கு ஃபில் சால்ட் இருக்கிறாரு, மிடில் ஆர்டரில் ரஜத் பட்டிதருடைய டெவலப்மெண்ட் நம்ம ஒரு கேப்டன்சிலையும் நல்லா அடிக்கிறாருன்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். சப்போர்ட்டுக்கு குருணால் பாண்டியா உள்ளே வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு கீழே விளையாடி கொடுக்கறதுக்கு பேட்ஸ்மேன்லாம் அமைஞ்சிட்டாங்க இந்த மிடில் ஆர்டரில். அதுவும் ஆப்ஷன் அமைக்கப்பட்டது தான். பட் இது எல்லாத்தையும் தாண்டி வெறும் விராட் கோலின்ற ஒருத்தர் இருந்தாலும் போதும் அந்த டீமை ஜெய கொடுத்துருவாரு பேட்டிங்கில் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இத்தனை வருஷமா இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் ஆர்சிபியோட ரசிகர்கள் இத்தனை வருஷமா இருந்தாங்க. விராட் கோலி, அவரை சுற்றி ஒரு 2 பேட்ஸ்மேன், அது கெயிலாக இருக்கட்டும், நம்மளுடைய இவராக இருக்கட்டும், ஏபி டிவிலியர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஃபாக இருக்கட்டும், ஒரு பக்கம் மேக்ஸியாக இருக்கட்டும், இப்படி நம்பிக்கைகள் ஃபாரின் பிளேயர்ஸ் 2 பேர் யாராவது பண்ணிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. இந்தியன் பிளேயரில் ஒருத்தர் தான் ஆடுவார், அது விராட் கோலி. இந்த வருஷம் இந்தியன் பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. தேவ்தத் படிக்கல் கன்சிஸ்டன்சியை காட்டிட்டே வராரு மேட்ச்க்கு மேட்ச். எங்கேயாவது ஒரு சொதப்பல் தான் சொல்லப்படுறாரு, திரும்ப ஒரு 2 மேட்ச் நல்லா விளையாடிடுறாரு. அந்த மாதிரி அவங்களுடைய மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் செய்யப்பட்டிருக்குது தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதர், இவங்க இருவரின் மூலமாக முக்கியமாக. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இத்தனை வருஷம் ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் இந்த வருஷம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது அவங்களுடைய பவுலிங் தான். எவ்வளோ பெரிய ரன்ஸ்னாலும் அடிச்சுக்கிறேன் மாப்பிள்ள, ஈஸியாக நம்ம பவுலர்ஸ் விட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு புலம்புன ஆர்சிபி ரசிகர்கள் மத்தியில் இந்த வருஷம் அவங்க தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அவங்களுடைய பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஜாஷ் ஹேசல்வுட் இன்க்ளூஷன், புவனேஸ்வர் குமார் இன்னைக்கு ஒரு மேட்ச் வேணா அவர் விட்டுருந்துருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி எல்லா மேட்சஸ்லையும் புவனேஸ்வர் குமார் டெத் ஓவர்ஸை நல்லா தான் போட்டிருந்திருக்காரு. அவருடைய யார்க்கர்ஸை கொடுத்துருக்காரு, தி பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு மேட்ச்சில் விட்டுட்டார். பட் ஸ்டில் அதை பிடிக்கிறார் ஜாஷ் ஹேசல்வுட். கொண்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ யஷ் தயாருடைய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த டெத் ஓவர்ஸ் ஒரு தடவை கொடுத்தாருப்பா ஒரு 30-35 ரன், அதுக்கப்புறம் வந்தாரா திரும்ப ரன்ஸ் பக்கம் அப்படின்ற மாதிரி யஷ் தயாருடைய இம்ப்ரூவ்மெண்ட். இந்த டீம் மொத்தமாகவே நல்லா க்ரோ ஆகிருக்கு, க்ரூம் செய்யப்பட்டிருக்குது. அவங்களுடைய டீமுக்குள்ள கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, என்னன்னாலும் பரவாயில்லவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆட்டிடியூட், இது எல்லாமே சேர்ந்து அந்த டீமை ஜெயிக்க வச்சுட்டே இருக்குது. சிஎஸ்கேவை ஒரு முறை ஹோமில் வச்சு அடித்தாங்க, மறுமுறை எங்கள் ஹோமில் அடிக்கிறவா அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஹோம் என்ன ஆர்சிபி ஹோம்லேயும் இப்போ அடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா டீம்ஸையும் அடித்து துவைக்கக்கூடிய டீமாக இருக்கக்கூடிய ஆர்சிபி இந்த முறை பிளே ஆஃப் செல்லும். அதிலிருந்து அவங்க கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த முறை நிறைய இருக்குதுன்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய அதே நேரத்தில் ஆர்சிபியை விட இன்னும் நல்லா விளாடுற டீம்ஸ் இருக்கிறாங்க. அது ஜிடியாக இருக்கட்டும் இல்லை டிசியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த 2 டீமை எப்படி பீட் பண்ண முடியும், அவங்கள மாதிரி ஒரு ஆப்போனன்ட் நம்ம ஃபைனல்ஸில் பார்க்கும்போது இந்த சீசனில் அவங்கள எப்படி தூக்கி அடிக்க முடியுங்கிறது தான் ஆர்சிபி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஆர்சிபிக்கு விரைவில் வருது அந்த டாப் 2 இருக்கிற ஒரு டீமாக டிசி. அவங்க ஏற்கனவே தோக்கடிச்சவங்க, அந்த டீமை வச்சு செய்கிறதுக்கு டெல்லிக்கு போகிறாங்க ஆர்சிபி சீக்கிரத்தில். ஸோ அதனால் ஆர்சிபியுடைய இந்த பாசிட்டிவ் இன்டென்ஷன், அவங்களுடைய சூப்பரான அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக அப்படின்னா நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை எப்படி இருக்குது உங்கள் பாலம். ஓகே பாய்.